இல்லை ஃபஸ்ட்டு 100 நாள் எப்படி இருக்கும், எந்த மாதிரி போகும், எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஜூன் 1, 2 ஜூன் 2ல் வந்து குரு பயிற்சி வரப்போகுது. குரு பயிற்சி ரொம்ப ஃபேவராக கடகத்துக்கு 5, 7, 9th ஹவுஸ். ஓகேங்களா? முதல் பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக, அதுவும் உச்ச பலம் பெற்ற குரு. அவர் வர்றதுக்கு முன்னமே, சரிங்களா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கடகத்தில் பலம் பெறக்கூடிய குரு வர்றதுக்கு முன்னமே, அதாவது கிரகங்கள் வந்து அப்படியே ஜம்ப் ஆகிடாது. நான் வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான் வந்து நான் இங்கே கடகத்துக்கு வருவேன். இப்படி நீள்வட்ட பாதையில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அதோடைய கதிரை இயக்கம் விழுகும். ஸோ இப்போமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெற்றி விஜய் சாருக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இந்த அதிசாரம் வர இப்போ 5, 7, 9 அப்படிங்கிறது, 7ன்றது பார்ட்னர்ஷிப், 5ங்கிறது பதவி, 9ங்கிறது பெரும் பதவி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 எம்எல்ஏனா 9 வந்து எம்பி. ஓகேங்களா? 5 ஒரு பிரசிடென்ட் அப்படின்னா 9ங்கிறது எம்எல்ஏ. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது குரு அவருடைய வேலையை செஞ்சுட்டார். 5, 7, 9ஆம் பார்வையில் என்னென்ன காரணங்கள், இப்போ பார்ட்னர்ஷிப் பலமாயிருச்சு. பார்ட்னர்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு அவர் பார்ட்டிக்கு வரும்போது தனிச்சு நின்று, பார்ட்னர்ஸே இல்லாமல் நின்று 108 சீட்டை வந்து பிடிச்சிட்டாரு. இப்போ வந்து ஜெயிச்சாரா? ஜெயிச்ச பிறகு அந்த 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆச்சு இல்லைங்களா? குரு பார்வை பட்டு 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகி பார்ட்னர்ஸ் தன்னால் வந்து தேவையான அளவு போதுன்ற அளவு த சஃபிஷியன்ட் க்ரோத் வந்து இப்போ டிவிகே சாருக்கு வந்து இருக்குது. இந்த அதிசாரம் வர அக்டோபர், நவம்பர் வர இந்த ஆட்சிக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. அதுக்கப்புறம் சும்மா சின்ன பிரச்சனை, சின்ன சர்க்கிள், அதாவது இப்போ இருக்கிறத விட ரன் ஆக போகிறாங்க. இந்த அடுத்த ஒரு 4 மாத காலகட்டங்கள் குருவின் அதிசார பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரன் வேலை போல அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு அக்டோபர், நவம்பர் வரை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவார், ரிலாக்ஸ்டாக ஸ்டடி பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக அந்த அதிசார பயிற்சிக்கு அப்புறம் தான் அவரால் ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாமல் ரொம்ப ரஷ்ஷப்பாக வேலையில் ஃபுல் பிளட்ஜாக இறங்க போகிறாங்க. நல்லாயிருக்கும்.